ஸோ ஹலோ காய்ஸ் மண்டதுதா ஸோ ஹலோ காய்ஸ் அவங்க சக்தி தமிழ் பேசுகிறேன். என்னங்க முக்கியமான விஷயம் என்ன, நமக்கு ஒரு திங்ஸ் வந்திருக்கு. என்னன்னா நான் உட்காந்துட்டோம்னா அதான் வீல் சேர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாடிக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். அதாவது இப்படி இருக்குது இல்லையா, பின்ன டெடி மட்டும் வச்சுருக்கேன். கொஞ்சம் சாய வசதியாக இருக்குங்களா, ஆனால் பின்னாடி இது வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. அது நான் இது மட்டும் இப்போதைக்கு டெடி மட்டும் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆளுக்கு வசதியாக இருக்குங்களா, அதுக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ எதை வந்து பார்க்க போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்படுறதுக்கு அந்த வீல் சேர். நான் கரெக்டாக அளவு எடுத்து வாங்கினேன். இதுலேயே பாருங்க, கரெக்டாக அளவு இருக்கும். அது கரெக்டாக அளவு பார்க்கணுமா, கரெக்டாக அதுக்காண்டி நான் அளவு எடுத்த கூட வாங்கினேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு நான் இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஊர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்ல போகிறேன். ஸோ ஆனால் என் அட்ரஸ் மட்டும் அட்ரஸ் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன். சொந்த ஊர், என் படிப்பு எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கெஞ்சி கேட்குறேன், எதுனா ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதை மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து என்னோட சொந்த ஊர் இப்போ நான் இருக்கிற ஊரே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் யாருமே தேடி வரக்கூடாது ரூல்ஸ். ஓகே ப்ளீஸ் கைஸ், ஒரு லைக் இல்லை சப்ஸ்கிரைப். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை சில்வர் ப்ளே பண்ண. எங்கள் அம்மா சொல்லுவோம், எதுக்கடா இந்த மாதிரிலாம் வேலை அப்படின்ட்டு இருக்கு. வெயிட் செகண்ட், கலர் ஃபுல் க்ளோஸ் பண்ணிடலாம். எதுக்கடா அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நீ இப்போ தான் நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க, உனக்கு எதுக்கு இப்போலாம் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டுக்கிட்டே மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் ஒரு சிறந்த ஒரு யூடியூபராக இருக்கணும். இப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நான் வந்து சில்வர் ப்ளே பட்டன் வாங்குவேன். சில்வர் ப்ளே பட்டன் அந்த போர்டு அந்த மாதிரி நம்ம இப்போ வளர்ந்து பெரிய யூடியூபர். இந்த ஷார்ப் தமிழ் கேமிங், அடுத்து இந்த தமிழ் கேமிங் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, ஷார்ப் தமிழ் கேமிங் எக்கச்சக்கமான சில்வர் ப்ளே பட்டன் கோல்டு ப்ளே பட்டன் வச்சுருக்காரு. அந்த மாதிரி நானும் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிசியில் இந்த மாதிரி நானோட ஒரு பிசி புக் பண்ணி நம்ம அந்த பிசியில் கேம் ப்ளே பண்ணி அதில் வர்ற அமௌண்ட்டை வச்சு நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வீடு பண்ணி இங்கே பாருங்க. நான் இருக்கிறது ரொம்பவே ஏழாக்க பாருங்க. ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூம் இம்முட்டோன்னு தான் ஒரு ரூம். இந்த ரூம் எனக்கு மட்டும்தான். மற்றெல்லாம் ஆளப்படமாக நான் கட்டில் கொடுத்துருவேன். கட்டல் கூட மெத்த இல்லை, இரும்பு கட்டல் தான். அவங்கள்ட்ட கொண்டு எல்லாம் துணி கிடக்கும், கட்டு மெத்தெல்லாம் இது தலைவெல்லாம் கட்டில் உரமாக கிடக்கும். இந்த மாதிரி நான் சரி இதெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து சில்வர் ப்ளே பட்டன் கோல்டு ப்ளே பட்டன் நிறைய வாங்கணும். எனக்கு அதான் ஆசை. அடுத்து நானே ஒரு பிசி பில் பண்ணி அதில் கேம் ப்ளே பண்ணி அதில் ஒரு அமௌண்ட் வச்சு அதில் வந்து எங்கள் வீட்டு கட்டி அடுத்தது சில்வர் ப்ளே பட்டன் கோல்டு ப்ளே பட்டன் அந்த மாதிரி எக்கச்சக்கம் வாங்குவோம். இதான் மக்களே ஆசை. அண்ட் மேலே ஒரு பிசியாக இருக்கும், மொபைல். எனக்கு நல்ல சங்கட்டாக ஒரு படிப்பு, இது மட்டும் தான் போதும். இப்போ கூட நான் போன வாட்டி 10th ரேங்க் எடுத்தேன், இல்லை 5th ரேங்க் எடுத்தேன் போன மந்த்லி. ஆமாம், போன மந்த்லி எக்ஸாம்பிள் 5th. இப்போ நான் அதை தான் எடுப்பேன் நம்புறேன். இப்போ நான் வர 26 எக்ஸாம். இன்னைக்கு எத்தனை தெரிஞ்சுமா, வர சரி மக்களே. இது பார்த்தீங்கன்னா 27ஆம் வர 26 நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் வருது. நான் ப்ரிப்பேர் பண்ணல, நான் சும்மா எழுதுவேன். நான் 95 96 மார்க் வாங்குவேன், போய்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு ஆசை எப்படி நிறைவேச்சிட்டிங்கன்னா நான் வந்து ஓகே நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன். ஓகே, நம்ம இப்படி பேசாமல் வேறு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மக்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னோடய முழு நேம் சக்தி தனுஷ். நான் வந்து இப்போது 5th ஸ்டாண்டர்ட் போகிறேன். 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். அதாவது அடுத்த வருஷம் 6th போகிறேன். இப்போ 5th படிச்சுட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வயசு எத்தனைனா 11, கரெக்டாக 11 வயசு. என்னடா எவ்வளோ பெர்ஃபார்ம் முடியுமோ அவ்வளோதான் நான் பண்ண முடியும். நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. ரொம்பலாம் எடிட் பண்ணி ரொம்பலாம் இந்த ஷார்ப்லாம் எடிட் பண்ணுவோம்ல, இல்லை ஃபன்னி மூமெண்ட்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை வீடியோ போட்டோமா, படித்தோமா, கடை எழுதணுமா, வீட்டுக்கு வந்தோமா, மறுபடியும் வீடியோ போட்டோமா, அதான் என்னோடய வாழ்க்கையும் அதான். நான் அடுத்து வளர்ந்து எப்படி இருக்க போகிறேன், அது வந்து நான் கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அது வந்து என் கடமை, நான்லாம் எடுத்து போடுறேன். ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா
எஸ்டிஜி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் தமிழ் கேமிங், அதை காப்பி அடித்து வச்சுருக்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க. அதெல்லாம் இல்லை. எஸ்டிஜிக்கு மீனிங் சக்தி தமிழ் கேமிங் தான். அது எஸ்டிஜின்னு நான் வச்சுருக்கிறேன். என் சேனல் நேம் கூட பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி தான். ஆனால் நான் எனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸுன்றது யாருமே இல்லை மக்களே. ஒரே ஒருத்தன், அது வந்து யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் யூடியூபர் இது கொஞ்சம் பேருக்கு யாருக்கும் தெரியாது. அண்ட் என் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா மை 3 ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருப்பேன். ஆனால் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. அவங்களுக்கு ஒரு பிச்சைக்காரன்னு அவனுக்கு தெரிஞ்சவனு தான் நானே அவங்களுக்கு பேச மாட்டேன். எதுக்குலாம் நான் கழட்டி விட்டு போயிட்டாரு. இன்னொருத்த வந்தோடனே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அன்றைக்கி நாங்கள் எல்லாரும் கிரிக்கெட் கிரவுண்ட் எதுக்கு கிரிக்கெட் இடத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன மாதிரி இன்னொருத்த வந்திருந்தான். நல்லா பேசி பழகிட்டான். என்ன மதிக்காமல் அவங்களுக்கு கூட போயிட்டான். நான் வீட்டு பக்கம் வந்துட்டேன். என்னோடய திங்ஸெல்லாம் தட்டு வீட்டு பக்கம் வந்துட்டேன். அடுத்து ஓட்டு சொல்லுதா நீ இல்லை நண்படாளா என் கூட பேசவே கூடாதாடி, நான் போகலாம் அப்படின்ட்டு அப்பான்னு எனக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். ஒரே ஒருத்தர் 21 பேர் இருக்கீங்க. அது நீங்கள் 20 பேர் 21 பேர் நினைக்கிறீங்க. ஒரே ஒருத்தன் பாலா. அது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இதுக்கப்புறம் வரக்கூடிய கேம்ஸ் வீடியோஸ்லாம் அவன் கண்டிப்பாக வருவான். ஆனால் என்ன அவனோட வாய்ஸ் கேட்காது. நான் தான் அவன் வாய்ஸை இப்போ அவன் பேசுகிறான்னா அது நான் அவன் கூட சொல்லுவேன். அவன் இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஏன்னா ரெக்கார்டில் வந்து அவன் வாய்ஸ் கேட்காது, என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். நான் அவன் வாய்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். பாலா அப்படின்றப்ப வந்துட்டா இந்த எல்லா கேமும் நான் எங்கள் விளாண்டுருக்கேன். அவங்களோட ஒரு வாட்டி இந்த நான் வந்து ஒரு கேம் விளாண்டேன். நான் நிறைய கேம் ரெக்கார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் யூடியூப்லேயே போடாமல் கோமாளி போகிற மாதிரி நான் லூஸ் பண்ணிடுவேன். அதை பார்த்து யாரும் ஏசுவோம். அவன் தான் எனக்கு எடிட் பண்ணி தருவான் பாதி இது. அந்த எடிட் படுத்தாத எடிட் பண்ண கேன்சல் பண்ணிட்டு படி நான் போட்டுருவேன். அதை பார்த்து நிறைய போது இதாகிட்டு இருப்பேன். அவனோட ஒரே ஸ்கூல் தான், நானும் அவனும் ஒரே கிளாஸ் தான். என்னோட சேனலில் நிறைய பேர் யாரும் பார்க்க மாட்டேங்க, கொஞ்சம் பேர் தான் பார்ப்பீங்க. அதுவும் 20 பேர் தான். என்னோட ஆசை 1K இல்லை 1 மில்லியன், அவ்வளோலாம் வேணாம். 1 மில்லியன் மக்களே. இல்லை 999 1 மில்லியன். ஒரு சப்ஸ்கிரைபர் என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. 999 இல்லை 1 மில்லியன் மக்களே. ப்ளீஸ் எப்படியாவது வரப்படும், எப்படியாவது வரப்படும். ஏன்னா என்னோட ஆசை அது. நான் வந்து ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும். ரொம்ப நாள் என் கனவு மக்களே அது சில்வர் ப்ளே பட்டன். பிசி மேலே ரொம்ப பிசிலாம் ரொம்ப பிடிக்கும். வேற 10 ரூபாய்க்கு கூட எங்கள் வீட்டில் வழியில் அந்த அளவுக்கு நாங்கள் படிக்கிறோம். இந்த இடத்துல அப்படி நிற்கிறோமா. ஓகே என்ன பண்ணணும், நம்ம வருவேன் ஒரு நாள் வளர்ந்து வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் யாருன்னு காட்டுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுன்ற யாருமேலும் சொல்லிப்பேன். ஒரே ஒருத்தன் பாலா. அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்றது யாரும் கிடையாது. நான் போனால் அவன் போனால் நான் அப்படி தான் இருக்கணும் நாங்கள் 2 பேரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைங்க. பிடிச்சா நான் சொன்ன மாதிரி என் மானத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த மொக்கை வாங்கினேன் நான் வந்து மொக்கை வாங்கின ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என் மான கப்பல் ஏறி போச்சுல, அந்த கப்பலை மாடி கொண்டு வந்து நான் யாருன்னு காட்டணும் மக்களே. அந்த சில்வர் ப்ளே பட்டன் அப்படி காட்டணும். அதாவது சில்வராது கோல்டனை ப்ளே பட்டன் அப்படி காட்டணும். மத்தியாடா வாங்கிட்டேன் அப்படின்னு அவளு பாட்டு வயிறு எரிச்சலை எரியணும்னா நான் வந்து இவன் காசின்றதெல்லாம் வந்து ஒரு தெரியும். அதே இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்டிஜி அப்படின்னு போட்டு ஒரு இது வச்சுருப்பேன். நிறைய ஸ்டிக்கர்ஸ் கீழே ஒட்டி வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த எஸ்டிஜியை மட்டும் அங்கே வச்சுருக்கேன். எதுக்கு? ஏன்னா அது எல்லாமே ஒட்டமனுக்கு பொத்து கீழே விழுந்துட்டு இப்போ அந்த காசையும் நான் பிளாக் பண்ணிட்டு இப்போ நானே ஒரு ஸ்டிக்கர்ஸு வாங்கி நான் ஒட்ட போகிறேன் மக்களே. சில நேரத்தில் ஒட்ட போகிறேன். என் கம்ப்யூட்டர்கிட்ட ஒட்ட போகிறேன். இப்போதைக்கு சில்வர் ப்ளே பட்டன் மட்டும் எனக்கு இப்போ தேவை. அதாவது அவன் காசு இருக்காமல் அவன் ஒரு சேனல் வச்சுருக்கான். அந்த சேனலில் அவங்க மாமா சேனலில் ஒரு சில்வர் ப்ளே பட்டன் அடிச்சிருப்பான். அடிச்சுட்டு ஏன்ட்ட பார்த்து அப்பப்போ நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அது கையில் வச்சுட்டு பார்த்தியா சில்வர் ப்ளே பட்டன் அடிப்பான். வயிறு எரிச்சுனா நான் டக்குனு வீட்டுக்கு வந்துட்டு நான் பாட்டில் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம் அப்படின்றது என்னோட லட்சியம். ஸோ ஓகே மக்களே, நம்ம வளவலன்னு பேசாமல் வேணாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கும். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நம்ம வீடியோ முடிக்கப்படும். இந்த வீடியோ மக்களை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன். பாய்.